Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஒரு இந்த குடும்ப சண்டை, அதிகார சண்டை என்பது ஒரு ரசாபாசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. பிலோ தி பெல்ட் போதா? பிலோ தி பெல்ட் இல்லை, ஒரு ரசனை குறைவான முறையில் நகர்ந்து கொண்டு அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கு. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு அரசியலில் கூட்டம் சேர்ப்பதற்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருவர் தான். இந்த இருவருக்கும் கூடுகிற கூட்டத்தில் வித்தியாசம் இருக்கிறது. 3 மடங்கு அந்த அளவுக்கு வரும். திரு விஜய் ஒருவர், இன்னொருவர் திரு சீமான். ஆகவே திரு சீமான் கூட்டம் கூட்டுவதற்கு காசு கொடுப்பது கிடையாது என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். திரு ஓபிஎஸ் அவர்கள் விரும்பினால் திமுக அவருக்கு நேசக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களிடம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 4 எம்எல்ஏக்களை திரும்ப அதே தொகுதி கொடுத்து போட்டியிட வைப்பதற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிய மரியாதை தருவதற்கும் திமுக தயாராக இருக்கிறது. நீங்கள் கூலிக்குத்தான் மாரடிக்கிற வகையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் செயல்படுகிறதே தவிர நீங்கள் ஒன்றும் வீரியமிக்க வகையில் எல்லாம் செயல்படவில்லை. 15 கோடி 25 கோடி வாங்கிவிட்டு பதில் சொல்ல முடியாமல் திணறிய கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. முதல்ல வாங்கினதை முதல்ல வாங்கின ஏன் சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? கம்யூனிஸ்ட் உடனே பிஜேபிக்கு போறீங்க. நீங்க தான் யோக்கியமான கட்சியாச்சே சார். உண்டியல் குலுக்கி வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏன் சார் வாங்கினீங்க கை நட்டி? உண்டியல் குலுக்கி கட்சிக்கு வசூல் பண்ற கட்சி ஒத்துக்கிட்டாங்களே சார். கடனா வாங்கணும் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, தப்பா சொல்லாதீங்க. கம்யூனிஸ்டுகள் செயல்படுவதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க. ஏன் பிஜேபிக்கு போறீங்க? ஏடிஎம்கே சொல்லுங்க, டிஎம்கே சொல்லுங்க. இவங்களெல்லாம் எப்படி சார் பண அரசியல் பண்றாங்க? கம்யூனிஸ்ட் மட்டும் பண அரசியல் பண்ண முடியாதுன்னா நார்த்தில் அப்படி பண்றாங்களே, ஏன் இங்க உங்களுக்கு கண்ணு தெரியாதா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். டாக்டர் ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. பொதுக்குழு நடத்துவதற்கான அனுமதியை கேட்டிருந்தாங்க. அது கோர்ட்ல அனுமதிக்க முடியாது, தடை விதிக்கணும் எல்லாம் போயிருந்து. இந்த விசாரணைக்கு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி ஐயா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வரும்போது 5:30 மணிக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் என்னுடைய தனி அறையில் 2 பேரும் நான் உட்காந்து பேச போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காராம். பாமகவின் நலன் கருதி இதையெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீதிபதி முன்னெடுத்திருக்கிறத எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு சட்ட போராட்டம். ஆனா ஐயா இதை இப்படி தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத எப்படி பார்க்கறீங்க நீதிபதி? நான் மூத்த வழக்கறிஞர்கள் இருவரிடம் பேசினேன். அவர்கள் இம்மாதிரியான ஒரு முயற்சியில், சமரச முயற்சியில், அது ஒரு பிட்வீன் ஏ ஃபாதர் அண்ட் சன் பிரச்சனையாக இருப்பதால் இது பொதுவான ஒரு கட்சியில் ஏற்படக்கூடிய 2 தலைவர்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இல்லாமல், அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவில் தோன்றி இருப்பது போன்ற உட்கட்சி பிரச்சனையாக இல்லாமல் ஒரு குடும்பத்திற்குள் நிகழ்கிற பிரச்சனையாக இது பொதுவெளியில் பலராலும் பார்க்கப்படுவதால் அந்த செய்திகளை அவரும் உன்னிப்பாக கவனித்து வந்தவர் என்ற முறையில் அவர் இம்மாதிரியான முயற்சியை எடுப்பதில் தவறில்லை. அந்த முயற்சி வெற்றி பெறாவிட்டால் அதே நாளன்று இரவு கூட அவர் கேஸை எடுக்கலாம், நாளை காலை கூட கேஸை எடுக்கலாம். ஆகவே அதற்கு முன் இது ஒரு குடும்ப பிரச்சனையாக அவர் பார்த்திருந்தால் இதை இவ்விதத்தில் அணுகக்கூடிய வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் செய்வது, அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் செய்வது தவறில்லை என்பதை போல மூத்த வழக்கறிஞர் தெரிவித்தார் என்னிடத்தில். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இதை ஒரு தனித்துவமான அல்லது இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு நிகழ்வாகவே பார்க்கிறேன். இது பல விவகாரங்களை உள்ளடக்கிய பிரச்சனை. இந்த தந்தை மகன் இடையிலான அதிகார மோதல், அதிகாரம், கட்சியினுடைய அதிகாரம் யார் கையில் என்பது உட்பட அதை கடந்து சில விவகாரங்கள், நாம் வெளியில் சொல்ல முடியாத விவகாரங்கள், பரிவர்த்தனைகள், இவையெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்று பத்திரிகையாளர்கள் நாம் அறிவோம். நீதிபதி அதில் எந்த அளவுக்கு, அவரும் காசிப்பெல்லாம் படித்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர் போக முடியாது. நாம காசிப்பில் காசிப்பையும் படிக்கிறோம், இன்சைடையும் கேட்கிறோம். ஆனால் நான் சொல்வது, நேற்றைய தினம் மருத்துவர்
ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழக்கம் போல வியாழக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்திக்கிற அந்த சந்திப்பில் ஒரு புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கட்சிக்காரர்களை பணம் கொடுத்து தன் பக்கம் திருப்புகிறார் என்பதெல்லாம் தவிர ஏற்கனவே வடிவேல் ராவணன் அவர்களுக்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போது பணம் கொடுத்த ஆட்களை இழுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி என்ன சொல்லுகிறார், குடும்ப உறவுகளையும் என்னிடமிருந்து பிரிக்கிறார், குடும்பத்திற்குள்ளும் தலையிட்டு பலரை எனக்கு எதிரியாக்குகிறார். ஆக இந்த சண்டை என்பது இந்த குடும்ப சண்டை, அதிகார சண்டை என்பது ஒரு ரசாபாசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. பிலோ தி பெல்ட் போதா? பிலோ தி பெல்ட் இல்லை, நான் ஒரு ரசனை குறைவான முறையில் நகர்ந்து கொண்டிருக்கு. அதான் ரசிக்க முடியாத இடத்துல இதெல்லாம் ரசிக்க முடியாது, இதெல்லாம் ரசிக்க முடியாது, விவாதிக்க முடியாது என்ற கட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட 1-2 விஷயங்களும் ரசிக்க முடியாக இல்லை. அதாவது இது பல தகராறுகளை உள்ளடக்கியது. தந்தை, மகன், மகள்கள், மருமகள், இதிலே உள்ளுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, மோதல் எல்லாம் கலந்து இருக்கிறது என்றுதான் நாம் தகவல்களை பலர் வாயிலாக அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை தாண்டி அரசியல் அதிகாரம் யார் கையில்? பாமக என்கிற கட்சி, அதனுடைய வாக்கு சதவீதம் 4%, 5%, அதற்கு மேல் நிச்சயம் கிடையாது. அந்த சதவீதத்திற்கு யார் ஆதிக்கம் செலுத்துவது, யார் எம்எல்ஏக்கள் சீட்டை பேசுவது, அது தவிர தாண்டிய விவகாரங்களை, கூட்டணி பேரங்களில் பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. கம்யூனிஸ்டுகளை நிதி வாங்கிய காட்சியை நாம் பார்த்து விட்டோம் தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட நிதி பரிவர்த்தனைகள் ஏதேனும் இருக்குமானால் அதை யார் வாங்குவது? இப்படிப்பட்ட ஒரு போட்டியாக, அதிகார போட்டியாக மாறிவிட்ட குடும்ப சண்டை, அதிகார சண்டை எல்லாம் கலந்துவிட்ட ஒரு பிரச்சனையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நான் ஒரு சமரச முயற்சியில் ஈடுபடுவதற்காக அவர் ஒரு அழைப்பு விடுத்திருப்பது என்பது அவருக்கு சட்ட ரீதியான அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பொது வெளியில் அது ஒரு ஆச்சரியத்தை தான் தோற்றுவிக்கும். சரி, ஏனென்றால் உங்களுக்கு எதற்கு அந்த அரசியல் ஆர்வம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எதற்கு அந்த விவகாரத்தில் நாட்டம் என்ற விமர்சனம் அவரை நோக்கி எழுவது தவிர்க்க முடியாததாகிவிடும். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய நேர்மையையோ நடுவு நிலைமையோ நான் சந்தேகிக்கக்கூடியவன் அல்ல, முரசொலியை போல விமர்சிக்கக்கூடியவன் அல்ல. மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அப்பழுக்கற்றவர் என்றுதான் பல நீதித்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்வு, தனிப்பட்ட முறையில் இந்த நிகழ்வு, இந்த வழக்கு, அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு முயற்சிப்பது என்பது என்னை பொறுத்தவரை ஒரு 40 ஆண்டு கால பத்திரிகையாளராக இருக்கிற வகையில் இது மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகளை நான் கடந்து வந்திருக்கிறவன், அதையெல்லாம் அந்த வழக்குகளை எல்லாம் கூர்மையாக பார்த்து வந்திருக்கிறவன் என்ற முறையில் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்வதானால், அதிமுகவுக்குள் தோன்றிய பிரச்சனையாகட்டும், மதிமுகவுக்குள் தோன்றிய பிரச்சனையாகட்டும், அதையெல்லாம் நீதிமன்றத்தின் முன்னால் போயிருக்கிறது. அது வேறு இது வேறு என்று வேறுபடுத்தி பார்ப்பதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது. இங்கே பிரச்சனை தந்தை மகனுக்கிடையே. இதைத்தான் அந்த வழக்கறிஞர் சொன்னார். இது அந்த கோணத்தில் அவர் பார்த்திருக்கலாம். இது ஒரு பெரிதாக வேண்டாம் என்று அவர் கருதி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பார்க்க வேண்டும். இது குறித்து நிச்சயமாக பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 விதமான விமர்சனங்களும் வரும் என்று தான் நான் பார்க்கிறேன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சா? அவ்வளோதான், இனி ஒட்டவே ஒட்டாதா, முடிஞ்சிச்சா? நான் அது அரசியல் ரீதியான கேள்விகள் வரும்போது நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். எனக்கு அதிமுக தரப்பிலிருந்து கிடைக்கிற தகவல், அதிமுக இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு ஏதாவது சமரசத்தை ஏற்படுத்திவிடும் என்று இன்னமும் எதிர்பார்த்திருக்கிறது. அதிமுக பழைய கூட்டணி, என்டிஏ கூட்டணியை, பழைய என்டிஏ கூட்டணி நான் சொல்லுவது, சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் பாமக இருந்தது, தேமுதிக அதிமுகவின் பக்கம் இருந்தது. அதற்கு முன் சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றாக இருந்தது. ஸோ பாமக தேமுதிக உள்ளடக்கிய, அதே போல் ஓபிஎஸ் கூட வெளியேறியது துரதிருஷ்டவசமானது என்று கருதக்கூடிய அதிமுக நண்பர்கள் இன்று கூட ஒரு முக்கியஸ்தரிடம் தொலைபேசியில் பேசினார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டு இந்த முயற்சி நடைபெற வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தான் அவரை வேறு விதமான முடிவெடுக்காமல் தடுக்க முடியும், அதை செய்ய சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய சோர்ஸுகள் மூலம்
அதை தெரிவியுங்கள், ஏனென்றால் நாங்கள் வலிமையான கூட்டணி தேவைப்படும் நிலையில் இருக்கிறோம் என்று கூறும்போது இன்க்ளூடிங் ஓபிஎஸ்சியும் கணக்கில் கொள்றாங்களா அதிமுகவினர்? நிச்சயமாக ஓபிஎஸ் வர வேண்டும் என்று விரும்புகிற அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அண்டர்லைன் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அவசரப்பட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அது ஒரு தவறான சமிகையை தெரிவிக்கும் என்று நினைக்கிறார்கள். அதாவது அதிமுகவுக்குள் சீட்டு கிடைக்காதவர்கள் அல்லது அதிமுகவுக்குள் தங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் என்று நினைப்பவர்கள் அவர்களெல்லாம் ஓபிஎஸ் பின்னால் திரளுவார்கள். இப்போது இருக்கிற நிலையை விட ஓபிஎஸ் செல்வாக்கு கூடிவிடும் என்று கணக்கு போடுகிறார்கள். எப்படி விஜய் கூட போனா? நிச்சயமாக முதல்ல விஜய் கூட போறதே ஒரு சபார்டினேட்டா போறதே அவருடைய கிரேட்ல இருந்து இறங்கி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சபார்டினேட்டாக இருப்பதை விட திரு விஜய்க்கு சபார்டினேட்டாக இருப்பதால் அவருக்கு எந்த கௌரவ குறைச்சலும் ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் விஜய்க்கென்று மிக கணிசமான வாக்கு வங்கி உருவாகி வருவதாக பல பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது நிரூபிக்கப்படாதது, நிரூபிக்கப்படாததுதான். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு இன்றைய தேதியில் 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்குது. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு அரசியலில் கூட்டம் சேர்ப்பதற்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருவர் தான். அந்த இருவருக்கும் கூடுகிற கூட்டத்தில் வித்தியாசம் இருக்கிறது. 3 மடங்கு அந்த அளவுக்கு வரும். திரு விஜய் ஒருவர், இன்னொருவர் திரு சீமான். ஆகவே திரு சீமான் கூட்டம் கூட்டுவதற்கு காசு கொடுப்பது கிடையாது என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். அதே போல திரு விஜய் அவருக்கும் அந்த அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்து மதுரையிலே அதிமுகவும் திமுகவும் நடத்திய கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் அவர்கள் சொல்லலாம் 5 லட்சம் கூட்டினாங்க, 5 லட்சம் கூட்டினாங்கன்னு. ஆனால் அந்த பந்தலெல்லாம் அவ்வளவு கொள்ளாத திடல்கள் தான். ஆனால் இந்த திடல் மிகப்பெரிய திடல். அதிமுக திமுக நடத்தியதை விட பெரிய திடல். அப்படிப்பட்ட திடலில் தான் அவர் இந்த மாநாட்டையே நடத்துகிறார். ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சுற்று வட்டாரங்க பகுதிகளிலே அப்படியே தேங்கி விடுபவர்கள் இந்த கூட்டங்களை வைத்து தான் அதிமுக கணக்கு கூறும். நான் பார்த்த மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள் என்று சிலவற்றை வரிசைப்படுத்த வேண்டுமானால் ஒரு தகவலுக்காக நேயர்களுடைய சுவாரஸ்யத்திற்காகவும் சொல்லுகிறேன். மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்பிய பிறகு அதிகாலை வேளையிலே அந்த இராணுவ திடல் சென்ட் தாமஸ் மவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய இராணுவ திடல், அங்கிருந்து விமான நிலையம் வரை விரிந்து பறந்திருக்கக்கூடிய திடல், அந்த திடலிலே எம்ஜிஆர் அவர்களை காணுவதற்கு திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். அதை சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் பேச முடியாத நிலையிலே மதுரையிலே நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் கலந்து கொண்ட கூட்டத்தை சொல்லலாம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக பதவியேற்ற போது மதுரையிலே வீர வரலாற்றின் வெற்றி மாநாடு என்று 1991 நடந்ததை சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் இணைந்து அண்ணா சாலையிலே இருந்து மேடையில் நின்று, தனி மேடையில் நின்று நீண்ட நேரம் அணிவகுப்பு பார்வையிட்டு அதிலே திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை சொல்லலாம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இனிமேல் வருமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு 20 லட்சம் பேர் திரளுவார்கள் என்கிறார்கள். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. 20 லட்சம் பேர்களெல்லாம் மதுரை தாங்காது. இரண்டாவது, அப்படிப்பட்ட வருகிற அளவுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் பாப்புலேஷனில் எத்தனை % அது வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ பேர் வரப்போகிறார்களா? இது குறித்து தினமலர் பத்திரிகை கூட ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி அல்லது இதற்கு வாய்ப்பில்லை என்கிற துணியில் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. ஆகவே எப்படி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல்தான் நிச்சயம் இருக்க போகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கூட்டம் திரளக்கூடிய வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதில் இருப்பவர்களுக்கும் இங்கே கொடுக்குற கூட்டத்திற்கும் மற்றவர்களுக்கு கொடுக்குற கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அதிலே இருப்பவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், மந்திரி ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேண்டுமானால் வாகனங்களை யாருக்காவது எடுத்து கொடுக்கலாமே தவிர, கட்சியினுடைய உத்தரவுப்படி 300 ரூபாய் தலைக்கு கொடுத்து, சாப்பாடு பொட்டலம் கொடுத்து, 2 on 4 கொடுத்து, அது தவிர ஏதாவது பரிசு பொருள் கொடுத்தெல்லாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்றைக்கு தேர்தலுக்கு தயாராகிற அளவில் அதுவும் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில அமைச்சர்கள் பரிசு பொருட்களை விநியோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போவே போய் தொகுதியில் குடம் கொடுக்குற அமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பணத்தை இறைத்து ஆதரவு திரட்டக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியும் இருக்கிறது, பிரதான எதிர்க்கட்சியும் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி இன்னும் ஏன் அதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறது என்றால், அதற்கு இப்போது தேவை ஒரு வலிமையான கூட்டணி. அந்த கூட்டணியை நோக்கிய சிந்தனையில் அவர்கள் நீங்கள் கேட்ட அந்த புள்ளிக்கு வருகிறேன். அவர்கள் பாரதிய ஜனதாவின் உதவியைத்தான் பெரிதும் நம்பியிருக்கிறார்கள்.
ரைட். இதுலயே ஓபிஎஸும் நீங்க பேசுறீங்க. அதனால நான் கேட்கிறேன், ஓபிஎஸ்னுடைய அரசியல் அடுத்து என்னவா இருக்க போகுது? அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது? என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் 2-3 வாய்ப்புகள் இருக்கின்றன. அன்று பாரதிய ஜனதா அவரிடம் சமரசம் பேசி அவரை அதிமுகவுக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு வாய்ப்பு. ஆனால் இல்ல, அது எதுக்கான தேவை? ஏடிஎம்கேக்குள்ள ஓபிஎஸ் கொண்டு வர்றதுக்கான தேவை பிஜேபிக்கு என்ன இருக்கு? நீங்கள் திரும்ப திரும்ப பல முறை பதிலளித்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, நான் அப்படி 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள், பாஜக அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனை கொண்டு வராத காரணத்தால் 22 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த அணி வெற்றி வாய்ப்பை இழந்தது. சார், நான் டிடிவியை கேட்கல சார். இருங்க, நான் ஓபிஎஸ் தான் கேட்கிறேன். டிடிவிக்கு ஒரு கட்சி இருக்கு, அமமுக. சார், நீங்கள் நான் ஏற்கனவே கூறிய கேள்வியை பதில் இதே தான் நீங்கள் திரும்ப வைக்கிறீர்கள். திரு டிடிவி தினகரன் அன்றைக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்திய சேதாரத்தை இன்றைக்கு ஓபிஎஸ் ஆலும் ஏற்படுத்த முடியும். ஓபிஎஸ் திருமதி சசிகலா இணைந்து ஏற்படுத்த முடியும். ஆகவே தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய சென்சிபிள் திங்கிங் உள்ளவர்கள் ஓபிஎஸ், டிடிவி, திருமதி சசிகலா மூவருடைய ஆதரவும் அந்த அணிக்கு தேவை என்று கருதுகிறார்கள். இல்ல, இதுல முதல்ல இவங்க 3 பேருமே ஒன்னா உட்காரணும், ஃபர்ஸ்ட் ஒன்னா சேரணும். அதை இருங்க, அதற்கான முயற்சிகள் பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும் என்று அதிமுகவிற்குள்ள சிலர் விரும்புகிறார்கள். நீங்கள் இப்போது ஓபிஎஸ் உடைய ஆப்ஷன்ஸை கேட்டீர்கள். ஆமா, நான் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். ஓபிஎஸ் ஆப்ஷனுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் ஒன்னு சேரணும்ன்றத நான் கேள்வியா வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்கிறீர்கள். ஆமா, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவரவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து மிக தெளிவாக சொல்லுகிறேன். இந்த மூவரும் தங்கள் நிலையை உணர்ந்து தங்கள் நகர்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன். இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களை நேரம் கொடுக்காமல் அலட்சியப்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி அடைவார் என்று கருதியோ அவருக்கு நேரம் கொடுக்காமல் திரு உள்துறை அமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் புறக்கணித்து விட்டார்கள் என்கிற ஆழமான காயம் ஓபிஎஸ் அணியினரிடம் இருக்கிறது. சரி. ஆகவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பது அவர்களது நோக்கமாக இருக்கிறது. அந்த தரப்பினர், அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய அந்த கருத்தை அவரது அணிக்குள், அது பெரிய அணியாக இருக்கலாம், என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம், அப்படி ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அவர்களை கன்வின்ஸ் செய்ய வேண்டி வரும். என்னது, திரும்பவும் அதிமுகவோடு பயணிப்பதாக இருந்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், விஜயிடம் போனால் கொஞ்சம் கூட சீட்டு கிடைக்கும், வாய்ப்பு இருந்தால் மந்திரியாகவும் ஆகலாம் என்று விரும்புகிறார்கள். இது ஒரு ஆப்ஷன். இல்ல, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கிறது. அதுதான் முக்கியமான கடைசி ஆப்ஷன். சொல்லுங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் விரும்பினால் திமுக அவருக்கு நேசக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களிடம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 4 எம்எல்ஏக்களை திரும்ப அதே தொகுதியை கொடுத்து போட்டியிட வைப்பதற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிய மரியாதை தருவதற்கும் திமுக தயாராக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் தரப்பு ஓரிரு இடங்களை கூடுதலாக எதிர்பார்த்தாலும் அது வாய்ப்பு இருக்கிறது என்று நண்பர். திமுக அது ஐயா ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்புல இதெல்லாம் ஏதேனும் பேச்சு நடந்திருக்கு? இல்ல, நான் சொல்லுவது இல்ல, அந்த தரப்பு பேசுறாங்க, இது ரைட்டு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கும் போது அப்படி பேசினார்களா என்று நான் ஒரு வாரம் இருமுறை வெளியாகிற பத்திரிகையிலே வெளிவருகிற பகுதியை போல நான் சொல்ல முடியாது. அதாவது அவர்கள் தான் இப்படி எழுதுவார்கள். 2 பேர் என்ன பேசினார்கள் என்று அவர்கள் எழுதுவார்கள். ஆமா, பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி. ஆமா, அப்படி நான் சொல்ல முடியாது. நீங்களுமே உங்க பத்திரிகையிலும் சிலது அப்படிதான் எழுதி. நான் அப்படி சொல்லி எழுதியதாக நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். நான் யாரையாவது மேற்கோள் காட்டியிருப்பேன். அப்படி மேற்கோள் காட்டி எழுதுவதில் பிழை இல்லை. அது யாரையாவதுன்னா நான் சொல்றேன், நான் இப்போ நம்ம விவரம் அறிந்த அல்ல உட்கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார்ன்ற, நான் 2 பேர் பேசுனதை பற்றி எழுதவே மாட்டேன். செயற்குழு என்ன நடந்தது, பொதுக்குழு என்ன நடந்ததுன்னு தான் எழுதுவோம். இல்லை, அவங்க அதை இப்போ பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி உள்ளே எழுதுவாங்க. நீங்கள் வேகமாக கேலிச்சித்திரம் போட்டுருவீங்க, அட்டப்படம் போட்டுருவீங்க. அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய விமர்சனம். அந்த மாதிரி விமர்சனத்தை வைத்திருப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அது வேற, அது தனியாக அதை பேசுவோம். நீங்கள் அந்த மாதிரி அவங்க பேசுனதாவே அட்டப்படம் போட்டு கேலிச்சித்திரம். இல்லை, அது கார்ட்டூன் என்பது மிகைப்படுத்துதல். அது அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், கார்ட்டூன் என்பது மிகைப்படுத்துதல். அதை விட்டுருங்க. ஆகவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த வகையிலும் முக்கியத்துவம் பெற முடியும். ஆனால் உங்க கதி என்ன, இபிஎஸ்னுடைய கதி என்ன? வெறும் பிஜேபி கதி தான் இப்ப என்னன்றது தான் பிரச்சனை சார். இல்ல என்ன கதி? நான் நீங்க இபிஎஸ் ஆதரவாக குரல் கொடுப்பதால் நான் உங்களை நோக்கி கேட்கிறேன். நான் அப்படி குரலே கொடுக்கல. இல்ல, இபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இபிஎஸ் உடன் இன்றைய தேதியில் இருக்கிறது. சரி,
பாமக வருமா சந்தேகம். திமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன ராஜ்யசபா சீட் உத்தரவாதம் திமுக உறுதிப்படுத்துகிறது. அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டு திமுக காரங்க எங்க போவாங்க சார்? என்ன சார் அவர்களுக்கு உங்க இபிஎஸ் விட கூடுதலா 3 சீட் வச்சிருக்காங்க. இபிஎஸ் 2 இருக்கு. அப்ப பிசிக கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்க போவாங்க? எங்க அவங்களுக்கு எதுங்க ராஜ்யசபா கொடுக்கணும்? இல்ல எக்ஸ்ட்ரா சீட் அவங்க கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இல்ல நான் சொல்றத கேளுங்க. திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்டமைத்து அதை கொண்டு செல்லுகிற வலிமை இருக்கிறது. அதை கொண்டு சென்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவை? உங்களால் என்ன ஆச்சு? நீங்க உங்கள மாதிரி இருப்பவர்கள் தூக்கி விட்டீங்கல்ல சார். கேசி வர்மன் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காரு சார் திருப்பத்தூர்ல. இருங்க என்னது, எங்களிடம் பல கட்சிகள் வரப்போகிறது, ஒரு பெரிய கட்சி வரப்போகிறது. இன்றைக்கு அதே கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்லுகிறார் 3PS? நான் எந்த கட்சியாவது பேரை சொன்னேனா? விஜய் வரமாட்டேன்ட்டாரு, திரும்ப வரமாட்டேன்ட்டாரு, இப்படியே கேட்டிருக்கிறார்கள். உங்களை நோக்கி வருவதாக இல்லை என்று கைவிரித்து விட்டார்களே. கேட்ட உடனே என்ன சொல்றாரு? நான் எந்த கட்சியாவது பேரை சொன்னேனா? பேர் சொல்லாத கட்சியோட கூட்டணி வைக்க போறாரா? யார் இருக்கிறார்கள்? எப்பவுமே ஒரு பலமான கூட்டணி. ஆகவேதான் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், துவங்கிய புள்ளிக்கு வருவதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு கூட்டணிக்கு தேடி அலைகிற நிலையில் இருக்கிற அதிமுக இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு பாஜகவின் தயவை நம்பி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சமரசத்தை ஏற்படுத்த முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இது தந்தை மகன் பிரச்சனை என்பது பல தகராறுகளை உள்ளடக்கிய, பல விவகாரங்களை உள்ளடக்கிய தகராறாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நிலையில் பார்த்தால் உங்களுக்கு கூட்டணி பலவீனமாகத்தான் இருக்கிறது. ஓபிஎஸ் ஆப்ஷனில் ஆரம்பித்தோம். ஓபிஎஸ்க்கு 3 ஆப்ஷன் இருக்கிறது. முதல் ஆப்ஷன் பாஜக முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சி எடுத்து அதற்கு ஓபிஎஸ் இணங்க வேண்டும். இரண்டாவது ஆப்ஷன் தாவேகா, மூன்றாவது ஆப்ஷன் திமுக. இந்த 3 ஆப்ஷன்கள் அவர் முன்னால் உள்ளன. பிஜேபி ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கோ ஓபிஎஸ்ஐ கொஞ்சம் அவருக்கான பாசிட்டிவான ஒரு ரோல்ல கொண்டு வர்றதுக்கோ முயற்சி செஞ்சா முதல்ல ஓபிஎஸ் இணங்கணுன்ற ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றீங்க. ஆமா, இணங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்லை, போக்கடம் இல்லைன்னா இணங்கிதானே சார். அதுதான் நீங்கள் செய்கிற தவறு என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் சேனல் ஓபன் பண்ணவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? வெவ்வேறு இடங்கள்ல இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி வேணும், போய் கட்சியோட வாங்க சார். அதுதான் சார், அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல அதெல்லாம் தெரியாத, அரசியல் விவரம் தெரியாதவரா திரு ஓபிஎஸ்? திரு எடப்பாடி பழனிசாமியை விட செல்வி ஜெயலலிதாவுடன் மிக நெருக்கமாக பல விவகாரங்களை கையாண்டவர் எடப்பாடி பழனிசாமி. எங்கேயோ 8வது இடத்துல இருந்தவர். ஆமா சார், மந்திரி சபையில் 8வது இடமோ என்னமோ இருந்தாரு. இன்றைக்கு இபிஎஸ் இருக்கிற இடம் ஓபிஎஸ்க்கான இடம், சரிங்களா? அதை தக்க வைக்காமல் விட்டு விட்டார்ல, அதெல்லாம் நம்ம நான் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கட்சி வேணாமா? அது அவருக்கு தெரியாதா? செல்வி ஜெயலலிதாவோடு க்ளோஸா இருந்து பல விஷயங்களை கையாண்டவருக்கு தெரியாதா? திரு ஓபிஎஸ்க்கும் திரு செங்கோட்டையனுக்கும் தெரிந்த அளவுக்கு இவருக்கு தெரியுமா? எங்க இருக்காங்க அவங்க? யாரு? இப்பயும் அவருக்கு பின்னாடி ஆள் இருக்கு. ஆள் இருக்குன்னா என்னது? அவருக்கு இடம் இருக்கு, போக்கிடம் இருக்கு. போக்கிடம் இல்லாதவங்க இவங்க தான். நீங்க தவறா பேசுறீங்க. கணிப்பே, உங்களுடைய கணிப்பே தவறா இருக்கு. சென்ற நேர்காணல நான் உங்களை நோக்கி கேட்டேன். 29ல கூட்டணி இல்ல, 26ல கூட்டணி இல்ல, 31ல இல்ல, 36ல இல்லன்னாரு. ஏன் அலறி அடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு போனாருன்னு நீங்க அங்க டெல்லி வேண்டாம் சார். அந்த கேள்விக்கு உங்களிடம் இருந்து பதில் இருக்கிறதா? இல்ல அவர் தான் மாபெரும் செல்வாக்குள்ள தலைவர். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை முயற்சிக்கிறீர்கள் அவரை மாபெரும் தலைவராக நிறுவுவதற்கு. எவ்வளவு அரும்பாடுபட்டாலும் நிறுவ முடியாது. ஏனென்றால் அதிமுக என்பது, அதன் வலிமை என்பது, இன்றைய அதிமுகவின் வலிமை என்பது 3 விஷயங்கள் தான். ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று மறைந்த அம்மா அவர்கள், மூன்றாவது அந்த கட்சியின் சின்னம். நாட் லீடர், there is no other leader in ADMK except the symbol, except the ideal. அதுதான் அந்த கட்சி வந்து 3 சிம்பாலிக், 3 அடையாளங்களில் மையம் கொண்டிருக்கிறது. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா, இன்னொன்று இரட்டை இலை சின்னம். இதுதான் 3 அடையாளங்கள் தான் அந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. எந்த தனி மனிதனும் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஓபிஎஸ் இணைந்தாலும் அவரையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அவர் வெளியே இருப்பதனால் நான் அவரை சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்த போதும் அதை காப்பாற்றியது இந்த 3 அடையாளங்கள் தானே தவிர எந்த தனி மனிதனும் அல்ல. சரி, நான் அடுத்த கேள்விக்கு வரேன் சார். மதிமுகவுக்கு வரேன். துரை வைகோ இப்போ வந்து பிஜேபி ஆதரவாக இருக்கிறார். ஒரு மத்திய அமைச்சர் ஆசை இருக்குது அப்படின்றலாம் திரு மல்லை சத்யா அந்த கட்சியின் இன்னமும் வந்து ஆக்டிவ், அவர் அந்த பொறுப்புல இருந்துட்டு தான் இருக்காரு. அந்த கட்சியில இருந்து நீக்கப்படாமல் தான். ஆனாலும் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி, திரு வைகோவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் என இன்றைக்கு திமுக கூட்டணியில தான் மதிமுக இருக்கு. ஆனாலுமே இவர் போராட்டம் நடத்த, இவர் உண்ணாவிரதம் நடத்தமெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதிப்புக்குரிய
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. மரியாதை உண்டு என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக நான் மிக நெருக்கமாக அவரோடு பழகி வருகிறேன். சில பொது தேர்தல்களில் ஒரு அணிலை போல அவர் எடுக்கிற கூட்டணி நிலைப்பாடுகளில் நான் பணியுமாற்றி இருக்கிறேன், பங்காற்றி இருக்கிறேன். மறைந்த திரு சோ அவர்கள் காரணமாக தகவல்கள் சொல்லுவது அல்லது அவர்களிடம் எடுத்து கூறுவது, அவரிடம் என்னுடைய யோசனை கூறுவது என்கிற நிலையில் ஒரு 25-30 ஆண்டு காலமாக அவரோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவன் என்ற முறையில் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் தோன்றி இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் தொடங்கிய போது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோவோடு வெளியே வந்தார்கள். அவர் நீக்கப்பட்டது அநீதி என்று குரல் எழுப்பினார்கள். அவர்களிலே இன்று ஒருவர் கூட இல்லை என்பது அந்த கட்சிக்கு நேர்ந்த ஒரு அவலம். இது ஒன்று. இரண்டாவது, தொடங்கிய புள்ளியிலேயே வந்து திரு வைகோ நின்றிருப்பது, அது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவு. வைகோ மாதிரியை ஒரு பெரிய ஆளுமைக்கு, நாடாளுமன்றத்தில் சிங்கமாக இருந்தவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு காட்சியாக நான் பார்க்கிறேன். கொலைப்பழி சுமத்தி தன்னை கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்காக, எதற்காக? மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக தன் மீது கொலைப்பழி சுமத்தியதாக கலைஞர் மீது குற்றச்சாட்டு வைத்து வைகோ அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இன்றைக்கு மல்லை சத்யாவுக்கு கொலைப்பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை நேரிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மல்லை சத்யா அந்த கட்சிக்கு ஒரு தீவிரமான களப்போராளியாக பணியாற்றக்கூடியவராக இருந்தவர். அவருடைய விசுவாசத்தில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. அப்போ அவர் சொல்றது உண்மை இல்லை. நான் சொல்லுவது, அவர் கொலைப்பழி சுமத்தவில்லை, ஏதோ மாத்தையாவோடு ஒப்பிட்டார் என்று சொன்னார்கள். எனக்கு எங்கே அதை பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் அவ்வாறு பேசியிருந்தால் நான் அதை ஏற்கவில்லை. ஆனால் துரை வைகோ அந்த கட்சியிலே முன்னிலைப்படுத்தப்படுவது நடக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது ஒவ்வொரு கட்சியும் பல கட்சிகளிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. திமுகவிலே பார்க்கிறோம், உதயநிதி இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறார், அவர்தான் அடுத்தது என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். இன்னும் அதிமுகவில் வரவில்லையே தவிர அங்கேயும் ஒரு பேச்சு வந்துவிட்டது, எடப்பாடி பழனிசாமி மிதுனுக்கு ராஜ்யசபா பதவி கொடுக்க போகிறாரா என்று. ஆகவே இப்படியெல்லாம் கட்சி ஒரு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை உருவாகி வருவது என்பது தமிழ்நாட்டில் ஒரு புதிய இதுவாக இருக்கிறது. திமுகவிலிருந்து மதிமுகவுக்கு இந்த நோய் பரவி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதை ஒரு நோயாகத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரு வைகோ அவர்கள் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடியவர், ஆரோக்கியமான விவாதங்களை அனுமதிக்கக்கூடியவர் என்ற பெயரை இழந்து விட்டார் இப்போது என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு மல்லை சத்யா மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்னமும் அவர் பேசுவதற்கு சுதந்திரம் அளித்திருக்கிறார் என்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர மல்லை சத்யா அவர்களை அலட்சியப்படுத்துகிற முடிவில் மதிமுக இருக்கிறதோ என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுவும் திரு துரை வைகோ அவர்கள் அவர் கூறிய பதில், அந்த விதம் நான் ரசிக்கும்படி இல்லை. அவர் உண்ணாவிரதம் இருப்பது உடல்நிலைக்கு நல்லது என்று சொன்னது ஒரு நக்கலடிப்பது போல இருந்ததே தவிர அவர் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமுடையதாக இல்லை. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக சிறப்பாக செயல்பட தொடங்கி இருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன். அவர் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக வைகோவை போலவே மத்திய அமைச்சர்களை பார்க்கிறார், மனு கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்காராம். நீங்கள் மத்திய அமைச்சர்களை சந்திப்பதாலேயே பிஜேபிக்கு நெருக்கம் என்று சொன்னால், திமுகவை சேர்ந்த சிவா இன்றைக்கு யாரையோ சந்தித்திருக்கிறார், முரசொலியிலே புகைப்படம் வந்திருக்கு. ஆமாம். டிஆர் பாலு நாடாளுமன்றத்திலே மை குட் ஃப்ரெண்ட் என்று தான் பேசுகிறாராம். என்னிடத்துல ஒரு திமுக எம்பியே சொல்லுகிறார், நல்லா சோப் போடுறாருன்னு சொன்னார் என்கிட்ட ஒரு திமுக எம்பி. இங்கே தலைவர்கிட்ட ஒரு இது பண்ணுறாரு, அங்கே ஒரு இது பண்ணுறாருன்னு சொன்னார் என்கிட்ட. சொன்னது உண்மை. மை குட் ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றாராம் மந்திரியை. இப்படிலாம் பேசுனா அது பரவாயில்ல. இல்லை, அவர் சீனியர் மோஸ்ட் பல முறை பார்லிமெண்டேரியன் அவர். ஸோ அதனால் இங்கே திட்டுவார், அங்கே போய் பேசுவாரா? இங்கே நீங்கள் மத்திய அரசு மோசம், பாசிசம், பாஜக, விஜய் சொன்ன மாதிரி பாசிசம், அப்புறம் பாயசமா? அங்கே போனால் பாயசமா? டெல்லிக்கு போனால் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு சொந்த பிரச்சனைகள்லாம் ஏராளமாக இருக்குது. அந்த சந்தேகம் இயல்பாக எழும். இப்போ துரை வைகோ பற்றி மல்லை சத்யா என்ன சொல்கிறாருன்னா, மத்திய மந்திரி ஆசை வந்திருக்குன்றாரு.
நான் அது அவ்வளவு சுலபமாக நடைபெறக்கூடிய ஒன்று என்று நான் பார்க்கவில்லை. மறுமலர்ச்சி திமுக தனது நிலைப்பாட்டிலிருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அவசரமாக எடுத்து அவர்களும் உடனே இவரை வாங்க, என்ன அவங்களுக்கு மந்திரி பதவியில் ஏதாவது பஞ்சம் இருக்கா? மத்திய அமைச்சர்கள் அறிவார்ந்த பெருமக்களுடைய பங்களிப்பு இல்லையா? இவர் தான் அந்த இடத்தை நிரப்ப போறாரா? ஆகவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் விழுங்குது, குறிப்பா கம்யூனிஸ்ட் தன்னுடைய கொள்கையெல்லாம் மறந்துட்டாங்க, கேள்வியே கேட்கல, போராட்டமே நடத்தல அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு. பதிலுக்கு கம்யூனிஸ்டும் அதிமுகவை தாக்கி பேசியிருக்காங்க, எடப்பாடியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா? திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் விழுங்க பார்க்கிறதா, அமைதிப்படுத்தி வச்சிருக்கா அவங்கெல்லாம்? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குற்றச்சாட்டை நிராகரிப்பதற்கில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி விழுங்க பார்க்கிறது என்பதை நான் ஏற்கவில்லை. அவர் வேறொரு விமர்சனம் வைத்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் முழு உண்மை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். என்ன சார், அடிமையா இருக்காங்கன்ற? இல்லை, பழைய கம்யூனிஸ்ட் இல்லை, இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் என்று. கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கிறது, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் என்று ஒரு 40 ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன். தோழர் ஆர் உமாநாத் எப்படி கர்ஜிப்பார், தோழர் சங்கரையா எப்படி பேசுவார், தோழர் ரமணி எப்படி பேசுவார், அதே போல் கூத்தக்குடி சண்முகம், அம்பிகாபதி, அதே போல் வலது கம்யூனிஸ்டிலும் வீரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கு குரல் கொடுப்பதை விட ஒத்து ஊதுவது தான் அதிகமாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒத்து ஊதுகிற வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். முத்தரசனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்ந்து வருவதை விமர்சித்தால் அவர் ஆத்திரப்படுகிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அநாகரிகமாக விமர்சித்திருக்கிறார் திரு முத்தரசன். நீங்கள் கூலிக்குத்தான் மாரடிக்கிற வகையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் செயல்படுகிறதே தவிர நீங்கள் ஒன்றும் வீரியமிக்க வகையிலெல்லாம் செயல்படவில்லை. 15 கோடி 25 கோடி வாங்கிவிட்டு பதில் சொல்ல முடியாமல் திணறிய கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இல்ல, கடனா வாங்கணும். ஆமா, கடனா இல்ல, தேர்தல் நிதி. அதான் சார், தேர்தல் வாங்கணும், வாங்கிய வரலாறு உண்டா? வாங்கணும், கொடுத்துட்டோம்னா கட்சிக்காரங்கிட்ட கொடுத்து செலவு பண்ணோன்றாங்க. ஏன் வாங்குனீங்க? முறையற்ற பணம்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் வாங்குனீங்க? முதல்ல வாங்கினத முதல்ல வாங்கணும். ஏன் சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? கம்யூனிஸ்ட் தான் உடனே பிஜேபிக்கு போறீங்க. நீங்க தான் யோக்கியமான கட்சியாச்சே சார். உண்டியல் குலுக்கி வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏன் சார் வாங்குனீங்க கை நட்டி? உண்டியல் குலுக்கி கட்சிக்கு வசூல் பண்ற கட்சி ஒத்துக்கிட்டாங்களே சார். கடனா வாங்கணும், இல்ல அதெல்லாம் இல்ல, தப்பா சொல்லாதீங்க மாதேஷ். கடனா வாங்கினோம் திருப்பி கொடுத்துட்டோம்லாம் சொல்லல. தேர்தல் நிதி அவங்க கட்சிக்காரங்கிட்டே கொடுத்து நாங்க செலவு பண்ண சொல்லிட்டோம். நாங்க பண்ணலாமா நீங்க? நான் கேட்கிறேன். தேர்தல் விதிமுறைகளின்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெற்றி பெற்றார்களா? தேர்தல் விதிமுறைகளை மீறிய வகையில் செலவு செய்துதான் வெற்றி பெற்றார்கள். நேர்மையான முறையில் வெற்றி பெற்றார்களா? சொல்ல முடியுமா உங்களால? என்ன சார், பிஜேபி போன்ற கட்சிகளை எதிர்கொள்ளணும்னா இப்படி எல்லாம் பண்ணி என்ன சார் நீங்க பேசுறீங்க? உடனே பிஜேபி என்ன வெறுப்புணர்வை நீங்க தூண்ட முயற்சித்தாலும் இதை நியாயப்படுத்த முடியாது. உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தோலுரிக்கப்படும். அதுதான் நடக்கும். நீங்க இந்த மாதிரி நியாயப்படுத்த முயன்றால். கம்யூனிஸ்டுகள் செயல்படுவதை பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்க. ஏன் பிஜேபிக்கு போறீங்க? ஏடிஎம்கே சொல்லுங்க, டிஎம்கே சொல்லுங்க. இவங்களெல்லாம் எப்படி சார் பண அரசியல் பண்றாங்க? கம்யூனிஸ்ட் மட்டும் பண அரசியல் பண்ண முடியாதுன்னா நார்த்தில் அப்படி பண்றாங்களே, ஏன் இங்க உங்களுக்கு கண்ணு தெரியாதா? திருமங்கல ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலாலாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? மக்களை பட்டியல் அடைத்த கொடுமையான ஒரு செயலை செய்தவர்கள் தானே இவங்க. பட்டியல் அடைச்சு சினிமா காமிச்சு வீட்டில் கொண்டு போய் வரும்போது அழைச்சிட்டு வர்றது, பிரியாணி கொடுக்கறது, ஆம்பளைங்களுக்கு கோட்டர் பாட்டில் கொடுக்கறது, வெக்கம் கெட்ட முறையில் நடந்த தேர்தலை விமர்சிக்க உங்களுக்கு முடியல. பிஜேபியை பற்றி பேசுறீங்க. ஒரு நடுநிலையான ஊடகவியலாளராக இருந்தால் நீங்கள் இதை தோலுரித்து பேசணும். ஏன் சார் பட்டியல் அடைத்து மக்களை ஓட்டு வாங்குறாங்க? அந்த அரசியலுக்கு மத்தியில் எப்படி சார் கம்யூனிஸ்ட் நேர்மையாக இருக்க முடியும்? நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் நடுநிலையை பாராட்டியிருக்கலாம். எங்கே உங்ககிட்ட நடுநிலை? திமுகனா அப்படியே கண்ணை மூடிடுறீங்க, அதிமுகனா கண்ணை மூடிடுறீங்க, பிஜேபி மேல பாயறீங்க சார். கம்யூனிஸ்ட் திமுக மெட்டகெட்ட முறையில தேர்தல் கம்யூனிஸ்ட் நிதி வாங்குச்சுன்னா எலக்ட்ரல் இதையே சார் வாங்குதுன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க. லாட்டரி மார்டின் கட்டியும் காசு வாங்கினாங்க சார். திமுகவும் அதிமுகவும் வெட்கங்கெட்ட முறையில் இடைத்தேர்தல்களை நடத்தியதா இல்லையா? மாதேஷ் பத்திரிகையாளரா பதில் சொல்லுங்க. ஆமா சார், ஆமா. வெட்கங்கெட்ட முறையில தேர்தல் விதிமுறைகளை காற்றில் பறக்க விட்டுருக்காங்க. ஆர்கே நகர். அப்புறம் எதுக்கு பாஜக பத்தி பேச போறீங்க? உங்க தமிழ்நாட்டில் இருக்கிறத பேசுறதுக்கு உங்களால முடியல. பிஜேபியை பிடிச்சிக்கிட்டீங்க இருக்கிறதாலும். ஆகவே இந்த பசப்பு வேலைகள்லாம் எடுபடாது. இப்போ நம்ம கேட்ட கேள்வியிலேருந்து நீங்கள் திடீர்னு எப்படி பிஜேபிக்கு போன போகிறீங்க? அங்கே தான் உங்கள் வெறுப்புணர்வு வெளிப்படுது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அதிமுகவுக்குமான வாய் தகராறுன்றது நரகல் நடைக்கு போயிட்டு இருக்கு. முத்தரசன் எதிர்கட்சி தலைவரை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு.
எதிர்க்கட்சி தலைவர் இனிமே தான் தாக்க போறார், இனிமே தான் தாக்குவாங்க. அவங்களும் தாக்காம விட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்டை போட்டு கிழிக்க தான் கிழிப்பாங்க. என்ன இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆதாயம் அடைகிறாங்களான்ற சந்தேகம் எனக்கே வருது. யாரு? கம்யூனிஸ்டுகள். யாரு? திமுகவிடம், திமுக ஆட்சியிடம். ஏனென்றால் இவ்வளவு ஆளுங்கட்சிக்கு முலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? நான் கேட்குறேன். தொழிலாளர் வர்க்கத்தின் பிரதிநிதிகளா அல்லது முதலாளித்துவ குரல்களின் ஏவலாட்களா? நீங்க எதற்காக நீங்கள் வந்து பாயறீங்க? விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்க. கம்யூனிஸ்டுகள் பல பிரச்சனைகளில் தமிழ்நாட்டில் அழுத்தமாக குரல் எழுப்பவில்லை என்பது மூடி மறைக்க முடியாத முழு உண்மை. அதை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்படி ஒரு கேள்வி கேட்டு நீங்களே வந்து ரொம்ப போயிட்டோமோ, நம்ம டிஎம்கேக்கு எதிராக போகிறோமோ அப்படின்ற மாதிரி நீங்களே குறிக்கிறீங்க. அது வேற விஷயம். ஆகவே தான் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தில் பெரும்பகுதி, முக்கால்வாசி 90% ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். திமுக கூட்டணிக்குள்ளார இன்னும் சில கட்சிகள் எல்லாம் சேர வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருப்பதை மறுப்பதற்கில்லை. சரி. திரு வைகோ அவர்கள் மீது ஊடகத்தினரால் சந்தேகம் கிளப்பப்படுகிறது. எனக்கு நான் வந்து திரு மதிமுக வேறு விதமான முடிவு எடுக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. உடனடியாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதே போல விசிகாவுக்கும் அதிக சீட்டு எதிர்பார்த்தாலும் அது இல்லை. ஆனால் இப்படி யாராவது பிரச்சனையை கிளப்பினால் மாற்று ஏற்பாடு, ஃபில் அப் த பிளாங்க் தயாராக இருக்கிறது திமுக. விசிகா ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் தயாராக இருக்கு. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவனுடைய பிரதிநிதிகள் சிலர் திமுகவோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார். அன்புமணி ஒத்துக்க மாட்டார்ல. நான் தான் என்னன்னு சொல்றேனே, பதில வாங்க மாட்டேன்றீங்க. டாக்டர் ராமதாஸின் அணியை சேர்ந்த பிரதிநிதிகள். அணி ஆயிடுச்சு. அது பின்ன இப்போதைக்கு அணியா தானே இருக்கு. இல்ல ஒண்ணு சேர்ந்துருச்சா? மாதேஷ் ஒண்ணு சேர்த்துட்டாரோ சார்? நீதியரசர் கூப்பிட்டுருக்காரு. நீதியரசர் கூப்பிட்டுருக்காரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல அது ரெண்டா தானே இருக்கு. நாளைக்கே ஒன்னாயிடுமா காலையில? இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், டாக்டர் ராமதாஸ் ஆதரவு தரப்பை சேர்ந்தவர்கள் திமுகவோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதாவது திமுகவோடு நல்லுறவில் இருக்கிறார்கள். தொடர்பில்ன்றது கூட நான் பயன்படுத்த விரும்பலை, நல்லுறவில் இருக்கிறார்கள். அதே போல தேமுதிக அவர்களும் திமுக பக்கம் பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள். சரி. ஆகவே பிரச்சனை உள்ளுக்குள் ஏதாவது எழுந்தால் அதை இட்டு நிரப்புவதற்கு திமுகவால் முடியும் அந்த இடத்தை. எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.